शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपराब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसूतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्याससाम्बरीश शुकशौनकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुन वसिष्ठविभीषणादीन् पुण्यानिवान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं विधिक्तनुत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मनं वन्दे शुकतातन्तपोनिधिं कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्। காரியபிரம்மம் காரணபிரம்மம் ரெண்டு பேர். காரிய பிரம்மம்னு காரியம் பண்றவன் அவன் யார்? சிதர்முக பிரம்மன். காரண பிரம்மன் எம்பெருமான். எம்பெருமான் ஜெகத்காரணன். இவன் காரியம் பண்றான். இவனுக்கு எத்தனை வருஷம் ஆயுசு? 100 வருஷம் ஆயுசு. நம்ம மாதிரி 10,000 வருஷம். ஆனா அவருக்கு மானம் வேற. மானம்னு அளத்தை. ஒரு நாளைக்கு ஒரு பகல்ல 1000 சிதறயுகம், இன்னொரு பகல்ல 1000 சிதறயுகம். ஒரு 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 நாளைக்குள்ள 14 பேர் மனுக்கள் வந்து போயிடுறார். சிதறயுகம் அப்படின்னா இது சஹஸ்ர யுகம். 1000 1000 யுகம் அப்படின்னா கலியுகம் 1000, கிருத்தயுகம் 1000, துவாபர யுகம் 1000, திரேதாயுகம் 1000. இப்படி ஒரு பகலுக்குள்ள அவனுக்கு 14 மனுக்கள் வந்து போயிடுறார். இது கணக்கு. இப்போ இருக்கிற மனுவுக்கு வைவஸ்வத மனுன்னு பேர். வைவஸ்வத பின்ன 6 பேர் ஆயிட்டார். அவ யாரு? ஸ்வயம்புவ மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு. இத்தனையும் அங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கணும். ஸ்வயம்புவமனு முதல் ஸ்கந்தத்தன்னு ஆரம்பமாச்சு. இத்தனை மட்டும் 5 மனுக்களாகி மொத்தத்தினுக்கும் 21 சதுர்யுகம். 71 71 சதுர்யுகம் 3/7. ஏன்னா 1000 years divided by 14 பண்ணலாம். அப்படின்னா 71 3/7. ஸோ இப்போ இந்த வைவஸ்வதனுக்கு தித்தீய பரார்த்தம் 50 வருஷம் ஆயிடுச்சு. வைவஸ்வதனு 28வது சதுர்யுகம் நடந்துச்சு. அதுல இருக்கு சொல்றது. இன்னைக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 சாவரணி. யார் அப்படின்னு 14 மன்வந்தரத்துக்குள்ள விரம்படியான மனுக்களுடைய பெயர் சொல்லி அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் பெருமாள் பேரை சொல்லி, சப்த ரிஷிகளை சொல்லி, சப்த தேவதைகளை சொல்லி, ஒன்னுக்கா 5 விஷயம் சொல்லி முடிக்கிறார். முன்னுக்கு வரப்போறதான் அது சப்ஜெக்ட் மேட்டருங்க. முன்னுக்கு வரப்போறது ஏது அப்படின்னா சாவரணி மனு. சாவரணி என்றவன் யாருன்னா
ராஜா புத்தர். அதாவதுதான் தக்ஷ சாவரணி, பிரம்ம சாவரணி, தர்ம சாவரணி, ருத்ரது சாவரணி, தேவ சாவரணி, இந்திரது சாவரணி அப்படின்னு இன்னும் மூணு மூணு 6 மன்வந்தரங்கள் இருக்கு. ஸோ சாவரணி, வரும் சாவரணி, தக்ஷ, பிரம்ம, தர்ம, ருத்ர, தேவ, இந்திரது சாவரணி இத்தனையும் ஆகணும். பிரம்மா ஒரு நாள்ல ஒரு பகல் 1000 ஊழியாலோ ஒரு பகலுக்குள்ளே இத்தனை பேர் ஆகணும். இப்ப இன்னைக்கு கதையெல்லாம் சொல்றேன். ஒவ்வொரு மன்வந்திரத்தையும் கதை, பேரு, ரிஷிகள், தேவதைகள் இத்தனையும் சொல்றார். 7 மன்வந்தரம், 8 மன்வந்தரம், வயசு சேர்த்து 8ஆவது, கழிஞ்சது 6, மொத்தம் 14 மன்வந்தரம் பிரம்மாவினுடைய. இந்த கணக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மன்வந்திரத்துக்குள்ளே ஒவ்வொரு பெருமாள் அவதாரமும் எடுக்கிறார். அதெல்லாம் சொல்றதுக்காக இது பூர்த்தி பாகவத் பூர்த்தி அதே வருது. எந்த மன்வந்திரத்துல எந்த பெருமாள் பிறந்தார், என்ன பண்ணார், அந்த மனுவுக்கு என்ன வேலை, பேர் வெட்ட மன்வந்தரங்கள் எத்தனை இருக்கு, 14, அது பிரம்மா 14. இப்படி அவன் 100 வருஷமா இவா பறந்துட்டே இருக்கா. இந்த மாதிரி ஸ்ரீ சுகவாச்சா என்ன சொல்ற, முதிர் பிரஸ்வத புத்திரஹா ஸ்ராத்த தேவ இதி ஸ்ருதா விவஸ்வான் மரவே பிராஹா முதலிக்ஷுவாகவே பிரவீத் இப்படின்னு கண்ணபிரான் 4வது அத்தியாயத்தில் சொல்ற கீதையில. அதே மாதிரி இந்த வயசுவனுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு, அவனுக்கு சம்ஞா அப்படின்னு ஒரு பாரிய, அதுல யமன், யமி, ஸ்ராத்த தேவன் அப்படின்னு இருக்கிறார். சரி, யமியே யமுனை கண்ண கல்யாணம் பண்ண யமன் தர்மராயன், ஸ்ராத்த தேவன் என்பதன் அவனே முதல் ஸ்ராத்த தேவி ஸ்ருதா சப்தமோ வர்த்தமானோ யஹா ரபத்தியானிமேஷ்ணு. இப்ப நாங்க நடந்திருக்கிறது 7வது மன்வந்தரம். இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு கலியுகே பிரதமபாதே ஜம்பூத்வே வேதோஷே வேதகண்டே நீரோதட்சிணே பாஷ்வே அஷ்டாவிம்சரிதமேன்னு சொல்றோம். கலியுகே 28வது கலியுகம். இது 7வது மன்வந்தரத்துக்குள்ள அந்த ஸ்ராத்த தேவனே இந்த வேசூத்திரம் வந்துடும். சப்தமோ வர்த்தமானோ ஸ்தரபத்தியானமே அவருக்கு பசிங்க 10 பேர். இக்ஷ்வாகுஹு நபகஹ திருஷ்டஹ கரியாதிஹி நரிஷ்யந்தஹ நாபாகஹ இஷ்ட உச்சதே கருஷஷ்ச ரிஷத்ரஷ்ச தசமோ வசுமான் சுதஹா. இத்தனை பேரு பசங்கள். மனோர் வயோசுகஸ்தேதே தசபுத்திரா பரந்தமா. வயசு 10 பேர் பசங்கள் இவ. ஆதித்யா வசவோ ருத்ரா, ஆதித்யன், வசு, ருத்ரன், விஸ்வே தேவா, மருத்கணாக, அஸ்வினாக, ரிபவஹ, ராஜன்னு இந்திரஸ், தேஷாம் புரந்தரகா. இந்த 7 பேர் தேவதைகள். புரந்தர் இந்திரனுடைய பேர் இந்த மன்வந்திரத்துக்குள்ள. கஷ்யப்போ சப்தரிஷிகள் சொல்றார். கஷ்யபா, அத்ரிஹி, வசிஷ்டா, விஸ்வாமித்ரா, கௌதமா, ஜமதக்னிஹி, பாரத்வாஜா. இதை சப்தரிஷயா ஸ்மிருதா. 7 பேர் ரிஷிகள். 7 பேர் ரிஷிகள்
7 பேர் தேவதேகை, அசிங்கை, மனு. இப்ப பெருமாள் சொல்றார், அத்ராவி பகவன் ஜென்மா கஷ்யபாதிதேர் புகுத்து ஆதித்யானாம் அவரஜோ விஷ்ணு வாமத ரூபத்ருக்கு. சரி, அரித்திக்கு பன்னெண்டு பேர் பசங்கள் உதஸ்வான்ல இருந்து 12 மாசத்திலையும் வர 12 மாசத்துக்கு 12 பேர். 13வது யாரா அப்படின்னா வாமனனாய் பிறந்தான். அவர் தம்பிகள் இத்தனை பேருக்கு யார்? அவர் பெருமாள். அது இந்த இதுலயே விஷ்ணு வாமன ரூபத்திற்கு ஆதித்யானாம் அவரஜோ தம்பி. இந்த இத்தனை பேர் ஆதித்யனுக்கும் தம்பியாகி அதே கஷ்யப்பர் பிறந்தவர் வாமனர். விஷ்ணு வாமன ரூபத்திற்கு சங்கேபதோமயோக்தானி சப்த மன்வந்தராணித்தே. இந்த மாதிரி ஒரு 7 மன்வந்தரத்தையும் சொன்னேன். கழிந்து போன மன்வந்தரத்தை ஸ்வயம்போமனு, ஸ்வாரோதிஷமனு 2, அப்புறம் உத்தமமனு, தாமசமனு, ரைவதமனு, சாக்ஷுஷமனு, வயோஸ்வதமனு இவரம் சொன்னார். இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் 7 மனுக்கள். இதுல ஒரு பகல்ல யாருக்கு? பிரம்மாவுக்கு. சோ பிரம்மாவத்தன் ஆயுஸ் தெரிஞ்சுட்டா மிச்சமெல்லாம் தெரியுது. பிரம்மாவுக்கு தினம் கணக்கு வேற, நமக்கு தினம் கணக்கு வேற. பட் நம்ம லிங்க் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்க. பூர்லோக, புவர்லோக, சுவர்லோக, மகோலோக, ஜனோலோக, தபோலோக 3, 3, 6. அப்புறம் சத்தியலோக பிரம்ம. இவாளுக்கெல்லாம் கணக்கு எப்படின்னா ஜெமெட்ரிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ்ல நமக்கு ஒரு நாள் பித்திருக்களுக்கு ஒரு பட்சம், ஒரு நாள் ஆகட இந்த பட்சம் ராத்திரி, கிருஷ்ணபக்ஷம் ராத்திரி. அதே மாதிரி தேவதைகளுக்கு 6 மாசம் தட்சிணாயனம் ராத்திரி, உத்தராயணம் பகல். 3 லோகி எதுக்கோ அவருடைய கணக்கு. அந்த மாதிரி 30 நாள் ஒரு மாசம், இன்டு 12 ஒரு வருஷம், இன்டு 100 இயர்ஸ். இது ஆயுஷ் அந்தந்த தேவி. அத மாதிரி பிரம்மாவட்டம் கணக்கு இருக்கு. எப்படி முடியுது அப்படின்னா 1000 சதுர்யுகம் ஆச்சேன்னு ஒரு பகல், இந்த ஆயிரத்தி ஒரு ராத்திரி. அவர் ராத்திரி தூங்கணும், தூங்கிச்சு பெருமாள் பார்த்துக்கிறார். எழுந்திருந்துருக்குச்சு பெருமாளை நினைச்சுட்டு பிரம்ம பண்றான். காரண பிரம்மத்தை நினைச்சு காரிய பிரம்மம் காரியம் பண்றான். அதனால இந்த மனுக்கள் கணக்கு வச்சு கொண்டாதான் நமக்கு மனுஷனாங்கள் முனுவந்து வந்தவர்கள் நமக்கு யார் யார் எங்கெங்க இருந்தால் ஒரு மனத்திற்கிலும் ரிஷிகள் யாரு, பெருமாள் யாரு, தேவதைகள் யாரு, இதுன்னு சொல்லிட்டு வரேன் இந்த அத்தியாயத்துக்குள்ள. இப்போ 7 மணி சொல்லிட்டேன் வயசுனோட, இன்னும் 7 சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு இது சங்கேபதோமயோக்தானி சப்த மன்வந்தராணிதா. சங்கேபமாக 7 மன்வந்தரத்தை சொன்னேன். முதல் அத்தியாயத்தன்னா லிங்கமட்டம், முதல் ஸ்கந்தத்தன்னா இங்கே 9வது ஸ்கந்தத்து வரையிலும், 8வது ஸ்கந்தத்திலும் சொன்னேன். பவிஷ்யான்யதபக்ஷாமி விஷ்ணு சக்தியான்விதானிஜா. முன்னுக்கு வரும்படியான மன்வந்தரங்களை சொல்றேன். விவஸ்வரஸ்தேஜாயே விஷகர்மசுதே புபி. விவஸ்வானுக்கு 2 பேர் பாரியைகள். விஸ்வகர்ம சுதே புபே சம்ஞா ಛಾಯಾச்ச ராஜேந்திர ஏ பிராகபேஹிதே தவ திருத்தீயாம் வடவாமேகே
தாசாம் சம்ஞா சுதாஸ்திரயகா. சம்ஞே என்பவள் விவஸ்வான் பத்னி. அவளுக்கு சம்ஞேன்னா அவன் விஸ்வகர்மாவுடைய பண்ணு. 3 பேர் வசங்கள். யமோ யமி ஸ்ராத்த தேவஹா. சாயா யாஷ்ட சுதாட்சணு. அதே மாதிரி சாயா என்றவளுக்கு சாவர்ணிஹி தபதி கன்யா பாரியா சம்பிரணஸ்யா. இப்போ இந்த வைவஸ்வரன் வரவுடையான மன்வந்தரத்துக்கு சாவரணி அவனம் வந்திருந்து சாயாபுத்திரன். சாவரணி தபதி கன்யா அவன தபதிய சம்பராந்தவரை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. கனைஷ்சரஸ்திருதியோ பூத் அஸ்வினு வடவாத்மஜௌ. கனைஷ்சரன் 3வது புத்திரம். சாவரணி தபதி கனைஷ்சர சாயாபுத்திரர்கள். வடவாத்மஜௌ வடவாண்டு 3வது. இவளே இந்த சம்ஞா என்றவளே அஸ்வினி ரூபத்தில் இருந்தால் வடவா அப்படின்னு சொல்றேன். அவ அஸ்வினி தேவியாக பிறந்தா. நெக்ஸ்ட் 3 பேர் 8 பேர் வசங்கள். அஷ்டமேன் தர ஆயாத்தே சாவரணிர்பகிதா மனு. 8வது இந்த சாவரணி என்கிறபடியானவன் சனீஸ்வரனுக்கு அண்ணா. என்னவாகிறான்? மனுவாகிறான், ஆக போகிறான். இந்த மன்வந்தரமானதிலே வயோசுந்தரமானதிலே நிர்மோ கவிரஸ்காத்யாகா சாவர்ணிஸ்தனயான்ருபா. நிர்மூக்கன் விரஜன் இத்தியாத்தியாகனுட்டர். நீங்க எத்தனை எழுதுறது? 2 பேர். சாவர்ணி தனயான்ருபா. அந்த சாவரணி 2 பேர் விஷயங்கள் பேது சொல்லியிருக்காங்க. இத்தர தெய்வா சுதம சுதப்பசோ விரஜா அமிர்த பிரபாஹா. தேவிதர்கள் யாரு? சுதபசன், விரஜா, அமிர்த பிரபா. தேஷாம் விரேச்சன சுதோ பதிரிந்திரோ பவிஷ்யத்தி. பரிசக்கரவர்த்தி இந்திரனுடைய காத்தன்றிருந்து இந்த வயோசுந்தரமானது மறுபடியான அந்த சாவரணி மன்வந்தரத்துக்குள்ளே இந்திரனாவான். யாரு? பரிசக்கரவர்த்தி காத்தன் இருக்கான் பாதாளத்துல, சுத்திரலோகத்துல. தத்வே மாம் யாச்சமானாயா விஷ்ணுவே எப்படத்திரயம். இவ யாருன்னா பரிசக்கரவர்த்தி வாமனாவதாரம் எடுத்து பாதாளத்தில் தள்ளி அவருக்கு வாதிசல்ல காத்துன்ற காட்டலாம். ராத்தம் இந்திரபிரதம் மித்வா தபசித்திம் அவாப்சேத்தி. அவனுக்கு என்ன வரம் கொடுத்துருக்காருன்னா, நீ இந்திர பதவியை அனுபவிச்சுட்டா என்னென்று வரப்போப்படா என்ன. அது அவரே காத்துருக்க. நிவே யோசௌ பகவதா பத்தா பிரீத்தேனு சுதலே புனः. சுதம் என்ற பாதாளத்துக்குள்ளே பகவான் கட்டி போட்டிருக்காங்க இவரே. நிவேஷிதோ அதிகே தர்காத் அதுனாஸ்தே ஸ்வராடிவா. இது காத்துன்னு இருக்கான். இந்த நெக்ஸ்ட் வந்தந்திரம் வரவட்டம் சாக்ஷ இது சாவரணி. அப்புறம் அவனுக்கு காலவாகா தீப்திமந்தா துரோணபுத்திரா கிருபா ரிஷிஷ்டிங்கா பிதா அஸ்மாக்கம் பகவான். பிதா அஸ்மாக்கம் இந்த சுகம்பனுடைய தகப்பனார் வியாசர் பகவான் பாதராயணா. சரி, இத்தனை பேரு சப்தரிஷிகள். பகவானானவன் பாதராயணன். இமே சப்தரிஷேஸ்தத்ர பவிஷ்யந்தி ஸ்வயோகதா. இவா யோகத்தாலே சப்தரிஷிகள் ஆக போகிறார். இதானீம் ஆசதே ராஜன்னே ஸ்வே ஸ்வ ஆஷ்டம மண்டலே. இவாவும் ஆஷ்டமத்தில் இருந்திருக்கா. இவா அந்த சாவரணி மன்வந்தரத்துக்குள்ளே ரிஷிகள் ஆவார்கள். தேவ குஹ்யாஸ்தரஸ்வத்யாம் சார்வபௌம இதி பிரபு ஸ்தானம் புரந்தராத் தத்வா வலயே தாஸ்யதீஸ்வரகா.
ஆகையினாலே அவனுக்கு புரந்தராத்தா பலையை இந்த புரந்தரனை வாங்கி அந்த பலி சக்கரவர்த்திக்கு இது பண்றான், நிந்தனை பண்றான். நெக்ஸ்ட் இதுல நவமோ அப்புறம் ஆச்சு. இதுக்கு சாவரணி வித்து, அப்புறம் தக்ஷ சாவரணி. எல்லாருக்கும் சாவரணி பேர். நெக்ஸ்ட் நவமோ 9வது தக்ஷ சாவரணி மதுர்வரண சம்பவகா. சரி, இவன் வருணர் புத்திரம். பூதகேது பூதகேது தீப்தகேது இத்தியாத்யாஸ்தத் சுதாந்தப இத்தியாதி அவனுடைய பசங்களில் பெயர். மரீச்சி கர்ப்பாத்யா மரீச்சியாதி ரிஷிகள். தேவா இந்திரோ அத்புத ஸ்மிருதகா. அந்த மரீச்சி கருவத்தை வந்தவனே இந்திரனாவான். துத்திமத் பிரமுகாஸ்தத்ர பவிஷ்யந்தி விஷயஸ்ததः. ஆயுஷ்மதோ அம்புதாராயாம் ரிஷபோ பகவதே கலா பவித்தா ஏன சம்ராத்தாம் திலோக்கியம் போக்ஷதே அத்புதா. எல்லாம் 3 ஸ்லோகத்துக்குள்ள சொல்லிட்டு போயிடுறான் இந்த 5 விஷயத்தை. நவமத்துல ஆச்சு. இப்ப தசமோ பிரம்ம சாவரணிஹி. தக்ஷ சாவரணி ஆச்சு, பிரம்ம சாவரணி. உபஸ்லோக சுதோ மகான். உபஸ்லோகன்றவன புத்திரனவன். தத்சுதா பூதிசேனாத்யா. அவருக்கு பசங்கள் யாரு? பூதிசேனாத்யா அயுஷ்மத் பிரமுகாத்விஜாகா. பூதிசேனாதிகள். அயுஷ்மான் சுக்ருதி சத்யோ. அயுஷ்மான் சுக்ருதி சத்யः ஜெயः மூர்த்திः த்விஜः சுவாசனः அவிருத்தாத்யாः. 8 பேர். தேவாः शम्भुः सुरेश्वरः. இவா தேவர்கள். விஸ்வக்சேனோ விசூச்யாந்து शम्भो सख्यं करिष्यति. जातस्वांशेन भगवान् கிரிகே விஸ்வசருஜோ விபு. விஸ்வத்தை சிருஷ்டி பிரம்மம் பண்ணும் பெருமாள் அந்த இடத்தை பறக்க போகிறான் அவனுடைய அம்சத்தால். மனுவை தர்மசாவரணி. அடுத்தது 3 ஸ்லோகம் தர்மசாவரணி. ஏகாதசம ஆத்மான்னு 11வது. அநாகதாஸ்தத் சுதாச்ச சத்திய தர்மதையா. சத்தர்மத்தை எழுந்தவர்கள் 10 பேர் பசங்கள். விஹங்கமாக காமகமா நிர்வாணசுராகா. விஹங்கமன் காமகமன் நிர்வாணி இத்தியாதி 7 பேர். சுராஹா தேவதைகள். இந்திரஷ்சா வைத்திருத்தஸ்தேஷாம். வைத்திருத்தன் ஒரு இந்திரன். ரிஷிஷ்சா அருணோதயா அருணன் இத்தியாதி 7 பேர் ரிஷிகள். ஆர்யகஸ்ய சுதஸ்தத்ரா தர்மோ சேது ஸ்மிருதகா. அந்த ஆரியகன் என்றவன் அவனுக்குள்ளே இருந்து வைத்திருத்தாயாம் ஹரே ரம்ஷாக திலோக்கியம் தாரயிஷ்யதி. அந்த வைத்திருத்தி என்றவன் என்று பெருமாள் போய் பறக்க போகிறான். அந்த அவதார் ஒவ்வொரு பந்தும் தெரிஞ்சு பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். அவன் யாருன்னு சொல்லிடுகிறார். பவிதா ருத்ர சாவரணி 12வது. ராஜன் துவாதசம் 3 ஸ்லோகத்துக்கு வருவது. 6 மன்வந்தரத்தையும் 18 ஸ்லோகத்தையும் சொல்றார். பவிதா ருத்ர சாவரணி ராஜன் துவாதசம் மனு 12வது மனுவையும். தேவவான் உபதேவவான் உபதேவச்ச தேவஷ்டேஷ்டி ஆதயா சுதாஹா. பசங்கள பேர். தேவவான் உபதேவः தேவஷ்டேஷ்டாதயः சுதாः. ऋतधामा च तत्रेन्द्रो देवाश्च हरितादयः. हरितान्द्रमादयः. ऋतधामा इन्द्र
ஹரிதாதயः ரிததாமாச தத்ர இந்திரः இந்திரன் ரித்ததாமா அப்படின்னு இருக்கும். தேவாஸ்க ஹரிதாதயக ஹரி பிளஸ் சிவா தேவதைகள். ரிஷேஷ்ட தபோமூர்த்தி தபக்ஷக்னிதகாதயகா தபஸ்விகள் அக்னிதரல் அதனுடைய 7 பேர். ததாமாட்சோ ஹரேரம்சகா சாதயிஷ்யதி தன்மனோः அந்தரம் சத்ய சகசகா தூருதாயா சுதோ விபு. 5 பேருக்கு சொல்றான்னு சொன்னாரு. தேவதைகள், ரிஷிகள், பெருமாள் அவதாரம், அப்புறம் பசங்கள், மனுஸ்திரயோதிஷே பாவ்யோ தேவசாதரணி ஆத்மனான்னு. 13வது தேவசாதரணி பேர். சித்திரசேன விசித்ராத்யா தேவசாதரணி தேகஜாகா சித்திரசேனன் விசித்திரன் அப்படின்னு 10 பேர் பசங்கள். தேவாத் சுக்ரம சுத்ராம சம்ஞா இந்திரோ விவஸ்பதி. சுகர்மா சுத்ராமா இத்தியாதிகள் தேவதைகள். சம்ஞா இந்திரோ திவஸ்பதி. திவஸ்பதின்னு இந்திரன். நிர்மோக தத்துவ தர்ஷாத்யா பவிஷ்யத்து விஷயஸ்ததா. தர்ஷாத்யாக தர்ஷன் என்ற விஷயம் 7 பேர் ரிஷிகள். தேவஹோத்திரஸ்ய தனயா உபஹர்த்தா திவஸ்பதேஹே யோகேஸ்வரோ ஹரேரம்சோ பிருஹத்யாம் சம்பவிஷ்யதி. பிருஹத்தி என்றவன் யோகேஸ்வரமாக பெறுவான். அவதாரம் இருக்க போகிறான். ஹரேரம்சா ஹரியடி அம்சம். மனுர்வா இந்திர சாவரண்யி சதுர்தசம ஏஷ்யத்தி. இந்திர சாவரணி என்பது 14வது மனு. உரு கம்பீர புத்தியாத்யா இந்திர சாவரணி வீரியஜாக வசங்கள். உரு கம்பீரன் புத்திய ஆத்யாக இந்திர சாவரணி வீரியஜாக இந்திர சாவரனின் பிறந்தவர்கள். பவித்ராச்சாக்ஷுஷா தேவாக பவித்திரன் சாக்ஷுஷம் என்ற தேவதைகள். சுச்சிஹி இந்திரோ பவிஷ்யதி. சுச்சி என்பவன் இந்திரனாகிறான். அக்னிஹி பாஹு சுச்சிஹி சுத்தஹா மாகதாத்யா தபஸ்வினகா. தபஸ்விகள் அக்னி பாஹு சுச்சி சுத்தா இத்தியாதி இத்தியாதின்னு முன்னுக்கு சொல்றேன். சத்ராயணஸ்ய தனையோ பிருஹத்பானுஸ்ததாஹதி. சத்ராயணன் என்றவன் பிள்ளை. பிருஹத்பானு என்றவன் பெருமாள் அவதாரம். பிதாநாயாம் மகாராஜா கிரியா தந்தூன்விதாயிதா. ராஜன் சதுர்தசைதானி திரிகாலானுகதானி தே. 3 காலத்திலையும் இந்த 14 மன்வந்தரத்தையும் சொல்லியிருக்கேன். ரோக்தானி ஏபிர் மிதக்கஸ்தியோ கல்போ யுக சாஹஸ்ர பரியேஜா. இதே மாதிரி சதுரயுகத்துக்குள்ள 1000 சதுரயுகமாக அவனுக்கு ஒரு நாளா இருக்கு. இப்ப இன்னும் டீட்டெயிலா வேற எடுத்து சொல்றா அப்படின்னு முடிக்கிறார். இதி ஸ்ரீமத் பாகவதே மன்வந்தரோ வர்ணனம் நாம த்ரயோதசோऽध्यायः. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமध्यமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்.